ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம 5th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் 1 ஒர்க் புக் ஆன்சர்ஸில் யூனிட் 7 எ ஜேர்னி டு மை பிளேஸ் அப்படின்ற யூனிட்டுக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், அப்படியே கூட ஹைப்பும் பண்ணுங்கள். எப்படி பண்ணுறதுன்னு தெரியும்னு நினைக்கிறேன் நான். இப்போ என்ன பண்ணணும்னா, ஜம்பிள்டு லெட்டர் வந்து மாறி இருக்கிறத நம்ம சரி பண்ணோம்னா அங்கே கரெக்டாக அந்த சென்டென்ஸுக்கு பொருத்தமான ஒரு வார்த்தை வரும். அதை அந்த முதல் 4 கேள்விகளை எழுதணும். அதற்கடுத்தபடியாக அந்த மேலே வந்து ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்க சென்டென்ஸுக்கு எந்த வார்த்தை பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு பார்த்து அதனுடைய மீனிங்கை பொறுத்து நம்ம கீழே எடுத்து எழுத சொல்லணும் மாணவர்களை. 7.3 என்னென்னு பார்த்தா, அந்த அண்டர்லைன் பண்ண வேர்டோட சினானிம்ஸ் எழுதணும். ட்ரீட்ஸ்னால் ஹேண்டில்ஸ், சர்வ்ஸ்னால் ஹெல்ப்ஸ், சோல்ஜர்னால் வாரியர், டிசீஸ்னால் இல்னஸ். இது மட்டும்தான் இல்லை, இன்னும் கிட்டத்தட்ட இதே மாதிரி மீனிங் வர மாதிரி வேறு வார்த்தைகள் இருக்குது. அதையும் எழுதிக்கொள்ளலாம். இப்போது இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் சம்பந்தமாக ஒரு 5 வாக்கியங்கள் எழுதணும். மாணவர்கள் அவங்க விருப்பம் போல் எழுத சொல்லலாம். இங்கிலீஷில் எழுத தெரியுன்னா தமிழில் சொல்ல சொல்லலாம். அதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கலாம். அவங்களே முயற்சி பண்ண சொல்லலாம், முடியலன்னா கொடுக்கலாம். த கார்டியன்ஸ் ஆஃப் த நேஷன் இருக்குது. இந்த படத்தை வந்து மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. இந்த சென்டென்ஸை ரீட் பண்ணி பார்த்தோம்னா அங்கே இருக்கிற படத்துக்கு ஒரு படத்துக்கு மேட்ச் ஆகும். அப்போ அந்த படத்துக்கும் அந்த சென்டென்ஸுக்கும் மேட்ச் பண்ணணும். அதுக்கு அடுத்தபடியாக கீழே 4 பிக்சர்ஸ் கொடுத்துட்டாங்க, மேலே 4 சென்டென்சஸ் கொடுத்துட்டாங்க. இந்த பிக்சர்ஸுக்கு பொருத்தமான சென்டென்ஸ் எதுன்னு மேலே ரீட் பண்ணி பார்த்து எடுத்து கீழே மாணவர்களை எழுத சொல்லணும். அதற்கு அடுத்தபடியாக மாணவர்களே வந்து ஓன் சென்டென்ஸ் க்ரியேட் பண்ண சொல்லணும். வேர்ட்ஸ் கொடுத்தாங்க, இந்த வேர்ட்ஸுக்கு வந்து சென்டென்ஸ் க்ரியேட் பண்ண சொல்லணும். அவங்களாம் வந்து தமிழில் க்ரியேட் பண்ண சொல்லி நம்ம வந்து ஆங்கிலத்தில் மாற்ற சொல்லலாம். முடியலைன்னா நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அவங்கள மாற்றுறதுக்கு. அதற்கடுத்து இந்த பேராகிராஃப் படிச்சுட்டு கீழே இருக்கிற கேள்விகளுக்கான பதிலை எழுதணும். நிஷா இஸ் எ டாக்டர் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு. செகண்ட் கொஸ்டினு, விச் ஒன் இஸ் த கரெக்ட் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிஷா டஸ் நாட் வாண்ட் டு ஒர்க் இன் சிட்டி அப்படின்றதா. அதே போல் ஒவ்வொரு கேள்விக்கு முன்னாடி பதில்களை வந்து இங்கே டிக் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அது மேலே இருக்கிறத படித்து பார்த்தாவே ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். அதற்கடுத்து இங்கே வந்து சென்டென்சஸ் வேர்டு வந்து ஜம்பிள் ஆகிருக்கு. வேர்டை கரெக்ட் பண்ணோம்னா அந்த கரெக்டான சென்டென்ஸ் கிடைக்கும். மாற்றி போட்டு அந்த வேர்ட்ஸை வந்து மாற்றி போடும்போது அந்த சென்டென்சஸ் வந்து கிடைக்கும். அந்த சென்டென்சஸ் வந்து கரெக்ட் பண்ணி மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸாக மாற்றி கீழே வந்து எழுதி சொல்லணும். மேலே இருக்க வேர்டை அரேஞ்ச் பண்ணாவே போதுமானதும் மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸாக மாற்றி இங்கே எழுத சொல்லணும். அடுத்த கொஸ்டினில் அந்த ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் 81 இருக்கிற கார்டியன்ஸ் ஆஃப் த நேஷன் அப்படின்றத படிச்சுட்டு கீழே வந்து கார்மைகள் என்னை பற்றி கொடுத்துருக்காங்க. அந்த சென்டென்சஸ் எல்லாம் ஃபில் பண்ண சொல்லணும். அந்த பேஜை ரீட் பண்ணாவே இந்த சென்டென்சஸ் ஈஸியாக ஃபில் பண்ண முடியும். அடுத்த லிசன் அண்ட் ரைட்னா மேம் சொல்லுவோம், மிஸ் சொல்கிறது, சார் சொல்கிறத கேட்டு எழுதணும். இங்கே வந்து நம்ம வந்து அவங்க ஒருத்தர் வந்து ட்ரிப் போனதை பற்றி அங்கே மேலே கொடுத்துருக்காங்க. நம்ம குழந்தைங்க வந்து ட்ரிப் போனதை பற்றி இங்கே எழுத சொல்கிறாங்க. அவங்க எங்கேயாவது சம்மரில் ட்ரிப் போயிருந்தாங்கன்னா அதை பற்றி கேட்டு மாணவர்களை எழுத சொல்லணும். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஹைப் திஸ் வீடியோ.